இந்த ஒசூர்ல இருந்ததுதான் இருந்தோம். ஈவினிங் ஆயிட்டாலே மழை வந்துருது, ஒரே சில்லுன்னு இருக்கு. இந்த மாதிரி கிளைமேட் இருந்தாலே போதும், ஏதாச்சும் சூடா சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ஈவினிங் டைம்ல பிரெட்டையும் எக்கையும் வச்சு ஒரு ரோல் தான் செஞ்சிருந்தேன். இந்த காலேஜ் அப்போ அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் அந்த சமைக்கிறதுலாம் எனக்கு பெருசா தெரியாதுன்னு சொல்றதை விட சுத்தமா தெரியாதுன்னு கூட சொல்லலாம். ஆனா இப்போ சமைக்கிறது ஒரு வரமா நினைக்கிறேன். அது சமைச்சு கொடுத்து யாராச்சும் நம்மள பாராட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அவங்க கிட்ட எப்படா இந்த மாதிரி பேர் வாங்குவோம் அப்படின்னு தோணும். எப்படி நம்மளுக்கு பைக்கு காரு இந்த மாதிரி எல்லாம் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்றோமோ, சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்றதும் ஒரு சந்தோஷம் தான். பொண்ணுக்கு மட்டும் சமைக்க கத்துக்கோ, நாளைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லாம பையனுக்கும் சொல்லி கொடுங்க, தப்பு இல்ல. சமையலுக்காக ஒரு ஹோட்டலுக்கோ இல்ல யாராச்சும் டிபெண்ட் பண்ணியே இருக்க தேவையில்ல. நம்மளுக்கு தெரிஞ்சா நம்மளே சமைச்சு ஈஸியா சாப்பிடலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு முட்டை, கொஞ்சமா கொத்தமல்லி தலை, பெப்பர் எல்லாம் போட்டு கலக்கி பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு பிரெட்டை வந்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி அந்த பிரெட்டுக்கு இடையில முட்டையை ஊத்திட்டு அப்படியே லைட்டா திருப்பி போட்டுட்டு மேல என்ன டாப்பிங்ஸ் வேணா போட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும்.